கைஸ் இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இதுக்காக லிஷியஸ்லேருந்து 250 கிராம் மட்டன் போன்லெஸ் வாங்கிட்டேன். மட்டன் போன்லெஸ்ஸாக வாங்கினீங்கன்னா ஃபேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மட்டனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மட்டனை மேரினேட் பண்ண இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 tablespoon curd, 1 tablespoon ginger garlic paste, 1 tablespoon red chilli, half spoon garam masala, half lemon, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் சால்ட் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஹாஃப் கப் பாஸ்மதி ரைஸ், ஒரு பெரிய ஆனியன் எடுத்து ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ, அப்புறம் ஒரு க்ரீன் சில்லி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து 1 tablespoon பட்டர் அண்ட் பிரியாணி ஸ்பைஸ் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் சாட்டே பண்ணிடுங்க. இப்போ தக்காளி அண்ட் க்ரீன் சில்லி ஆட் பண்ணி அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள், கரம் மசாலா, ரெட் சில்லி அண்ட் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் அண்ட் டொமேட்டோலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மட்டன் வெந்திருக்கும். ஆஃப் கிளாஸ் ரைஸ் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 6 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி. லெமன் அண்ட் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணி என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது கைஸ். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டருக்கு மேலே நம்ம ஃபேட்ஸ் ஆட் பண்ணவே இல்லை. கடையில் வாங்குற பிரியாணியோட இது ரொம்பவே ஹெல்த்தி கைஸ். டயட்டில் இருக்கணும்னா நீங்கள் போரிங் எக் ஒயிட்ஸ் தான் எப்பயும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிரியாணி கூட செஞ்சு சாப்பிட்லாம். 250 கிராம்ஸ் போன்லெஸ் மட்டன் போட்டிருக்கேன். ஸோ இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, ஜிங்க் நிறையா இருக்குது, அயன் நிறையா இருக்குது. இந்த மீல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்காகவும் சாப்பிடலாம், இல்லை மசில் கெயின் பண்ணுறதுக்காகவும் சாப்பிடலாம். இந்த மாதிரி உங்கள் டயட் ஃபுட்டை ஈஸியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக மாற்ற மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.